தேவனாகிய கர்த்தர் மேல எலியாவுக்கு என்ன இருந்தது? பக்தி வைராகியம். இயேசு கிறிஸ்துடைய காலத்துல எலியா வாழல. காணாத அவன் தேவனை விசுவாசித்து அவனுடைய நம்பிக்கை யார் மேல இருந்தது? கர்த்தர் மேல இருந்தது. ஹல்லேலூயா. அதான் பாருங்க அவனுடைய வைராகியம் எப்படி இருக்கு. பாகலே தெய்வம் என பாகலை வணங்குங்க, கர்த்தரே தெய்வம் கர்த்தர் பக்கம் வாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் அவதரித்தார், ஜீவனை நமக்காக கொடுத்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் நம் கண்கூட கண்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம விசுவாசிக்கிற தேவனோட நம்பிக்கை இல்லை. ஆனா தேவன் மேல அவனுடைய நம்பிக்கை விசுவாசம் இருந்தது. அதனாலதான் கர்த்தர் எலியாவை காகையை கொண்டு போஷித்தார். காக்கா கிட்ட இருந்து ஒரு கறியோ எந்த ஒரு பொருளும் வாங்கவே முடியாது. ஆனா அதே காகையை கொண்டுதான் எலியாவை போஷித்தவர். அந்த தேவன் தான் இந்த நாட்களிலே ஜீவிக்கிறார். என் தேவனாய் கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் பாருங்க, ரோம கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தாருங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஈஸ்டர் பண்டிகைன்னு கொண்டாடுறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள். நான் ஏன் தைரியமா இன்னைக்கு பேசுறேன் தெரியுங்களா? சத்தியம், சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமா தைரியமா பேசணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். அவங்க கையில் இருக்கிற அதே வேத புஸ்தகத்தை வச்சுதான் நாம என்ன பண்ணலாம்? தைரியமா பேசலாம். நீங்க ஒரு சத்தியத்தை அறிய போறீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு, என் தேவனாய் கர்த்தர் இந்த வேதத்தினுடைய ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்க போறீங்க. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிர் தெழுந்தாரா இல்லையா? இல்ல. நீங்க ஈஸ்டர் பண்டிகையே இல்லை. ஆனா உலகம் முழுவதும் ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லி இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. எங்க? ரோம கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தார். இவங்க இன்னும் சத்தியத்தை அறியல. தேவனுடைய திருவசனத்தை இரவும் பகல் அவர்கள் தியானிக்கல. வார்த்தையில் அவர்கள் நிலைத்து இல்லை. அதனால தான் பாருங்க, 3 நாளைக்கு முன்ன புனித வெள்ளின்னு கொண்டாடினாங்க. இயேசு கிறிஸ்து இதாயிட்டாரு, மரித்தார். 3ஆம் நாள் பாருங்க, வாரத்தின் முதல் நாளான இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நீங்க உலகம் முழுவதும் ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி இருக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. என்ன பிரதர் இவ்வளவு தைரியமா பேசுறீங்க? நான் வேதத்தை வைத்துதான் சொல்றேன். வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை வைத்துதான், வார்த்தைகளை வச்சுதான் சொல்றேன். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து ஒரு தூதனை இறங்கி வந்து இந்த வார்த்தைகளுக்கு மாறான ஒரு உபதேசத்தை போதித்தா நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? கடைசி நாட்களிலே இந்த தேவனுடைய திருவசனம் தான் உங்களை நியாயத்திற்கும். இந்த தேவனுடைய திருவசனம் எப்படி நியாயத்திற்கும்? நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனாய் கர்த்தர் நீங்க காதுள்ளவன் சபையில கேட்க கடவன். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு உங்கள் இருதயமாகி பலகைகளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளும் போது தேவனாய் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வரும்போது இந்த வார்த்தைகளை குறித்து அந்த நாட்களில் அவன் பேசினானே, இந்த சத்தியத்தை அவன் போதித்தானே, இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் உண்மையா செவி கொடுத்து நடந்தீங்களா? கர்த்தர் கேட்பார். எலியா தீர்க்கதரிசியை பற்றி நீங்கள் விசுவாசம் நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை கேட்டீங்களே, அந்த எலியாவுக்குள்ள இருந்த உன்னதமான அந்த ஆவி உனக்குள்ள நான் வைத்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த ஆவியை பெற்ற நாம் வார்த்தையில நாம் நிலைத்து இருக்கிறோமா? இங்க தேவ திருவசனங்களை கேட்கிற நாம், இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற நாம், இந்த சத்திய வார்த்தைகளை கைகொண்டு நடக்கிறோமா? வானத்திலிருந்து ஒரு தூதனை இறங்கி வந்து இந்த வார்த்தைகளுக்கு மாறான உபதேசத்தை போதித்தால் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. சத்தியன சத்தியம், வார்த்தை வார்த்தை. வேணும்னா ரோம கத்தோலிக்க பைபிளை எடுங்க, இல்ல உங்ககிட்ட இருந்தாக்கா யெகோவா சாட்சி பைபிளை எடுங்க. நாம பெந்தகோஸ்து சபையார் என்ன பண்ணுங்க, பைபிள் எடுங்க, வாசிப்போம். இங்க வேதம் சொல்லுகிறது, யாத்திராகம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக, இது வருஷத்தினுடைய முதலாம் மாதமாக இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே பாருங்க, 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியையும் தெரிந்து கொள்ள கடவார்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்களாயிராமல்
அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் ஆம். தங்களிடத்தில் உள்ள ஆத்துமக்களின் இறக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்பதற்கு தக்கதாக அவனவன் புசிப்பதற்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளை ஆடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அது இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் வசிக்கும் வீட்டின் நிலைக்கா அருகிலே இரண்டிலும் மேல் சட்டத்திலே அதை என்ன பண்ணணுமா தெளித்து அன்று ராத்திரியிலே அந்த மாமிசத்தை நெருப்பிலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவார்கள். அல்லேலூயா. அந்த நாள் என்ன நாள்? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. எந்த பண்டிகை? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த நாள் தான் பஸ்கா பண்டிகை. என்ன நாள்? மாதத்தின் 14ஆம் தேதி. இந்த 14ஆம் தேதி மாதத்துடைய 14ஆம் தேதி வர நாள் தான் பஸ்கா பண்டிகை. அதுதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த அப்ப பண்டிகையிலே ஒரு ஆட்டுக்கடாவை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டுக்கடாவை வெட்டி அதனுடைய ரத்தத்தை எடுத்து மேல் கால் நிலையிலும் கீழே இருக்கிற கால் நிலையிலும் ரத்தத்தை தெளிக்க வேண்டும், உங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. வாசிப்பு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தமது சீஷர்களை நோக்கி 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது பாருங்க, பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவங்களை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் யோவான் சாணகன் சுட்டி காட்டுகிறார். இந்த பஸ்கா பண்டிகையிலே என்ன பண்ணணும்? ஆட்டை பலியிட வேண்டும். அந்த பஸ்கா பண்டிகையிலே பலியிடப்பட்ட ஆட்டின் ரத்தத்தை தெளிக்க வேண்டும். உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய துன்மார்க்கத்திற்காக உங்களை நீங்களாக்கும் இஸ்ரவேலுக்கு ஒரு கட்டளையாக கர்த்தர் வைத்தார். உலகத்தினுடைய சகல பாவங்களையும் தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த பஸ்கா பண்டிகையிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய வேண்டும். அந்த மாதத்தின் முதல் மாதம் 14ஆம் தேதியிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் எத்தனை மணிக்கு அறைஞ்சாங்க? எத்தனை மணி? சாயங்கால வேலை. ஹல்லேலூயா. பாருங்க, சாயங்கால வேலை தான் இந்த ஜீவனை மரணத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்தகாரப்பட்டாயிடுச்சு, இருள் முழுவதும் சூழ்ந்து கொள்ளப்பட்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, வேத வார்த்தையின் பிரகாரம் அவருடைய சுட்டு அரிச்சிருக்கணும். ஆனா மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானாராம். ஏதோம் தோட்டத்தில் மரத்தின் கீழ் உண்டாக்கப்பட்ட பாவம், அந்த விபச்சாரத்தின் பாவம் நீங்களாக்கும்படியாய் கிறிஸ்து இயேசுவானவர் மரத்தில் தூக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆனா பார்க்க வேண்டுமானால் அவரை சுட்டி அரிச்சிருக்கணும். அவரை கொலை செய்து என்ன பண்ணிருக்கணும்? சுட்டி அரிச்சிருக்கணும். இது வேத வாக்கியம். ஆனால் வேத வாக்கியங்கள் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டுமானால் எந்த இடத்தில் பாவம் உண்டாக்கப்பட்டதோ அதே இடத்தில் பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். எந்த சாசனத்தினால் என்ன பண்ணப்பட்டிருக்க எழுதப்பட்டிருக்கிறதோ அதே சாசனத்தின் கீழ் நீதி விளங்க செய்ய வேண்டும். இது தேவனுடைய நீதி. அல்லேலூயா. அப்ப பஸ்கா பண்டிகை எத்தனாவது தேதி வருது?
14ஆம் தேதியில வருது. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 26:17 வாசிப்போம். புளிப்பில்லாத பண்டிகையில் அங்க வாசிச்ச யாத்திராகத்துல வாசிச்சோம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கிற நாள் என்ன வருது? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவிடத்திலே வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே இடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. 26 வாசிப்போம். போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து இதை எல்லோரும் பானம் பண்ணுங்கள், பாவ மன்னிப்பு உண்டாக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆட்டுக்கடாவை வெட்டி அதன் ரத்தத்தை எடுத்து பாவ மன்னிப்புக்கென்று பலிகளை செலுத்தி அவருடைய சரீரத்தை என்ன பண்ணணுமா? சரீரத்தை என்ன பண்ணணும்? புசிக்கணும். அன்னைக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை மாதத்தில் 14ஆம் தேதியில அந்த பஸ்காவை நீங்க கொண்டாட போறீங்க. இப்போ அந்த பஸ்கா பண்டிகை இப்போ மாதத்தின் முதல் தேதியா? இது முதல் மாதமா? இது 14ஆம் தேதியா? 2வது. இப்போ யாராவது வெளியில போய் 1 மணி நேரம் யாராவது நல்லா போயிட்டு என்ன பண்ணுங்க, வெளியில மாத்திரம் ஒரு 12 மணிக்கு போய் நின்று பாருங்க. நீங்க நல்லா நின்றுட்டு வந்துட்டீங்கன்னா என்ன பரவாயில்ல, இவங்க உடம்பு கொஞ்சம் நல்லா தேடிடுதுன்னு நினைக்கலாம். இல்லை அதை விட நல்லா என் உடம்பு ஸ்ட்ராங்குன்னா வெறும் கட்டைகளை போட்டு நெருப்பு கொளுத்தி வச்சுட்டு உக்காருங்க பார்க்கலாம். இப்போ உக்காருவீங்களா? இப்போ அடிக்கிற வெயில்ல யாராவது குளிர் காய்ஞ்சு இருப்பீங்களா? இல்லை அதிகாலையிலாவது எழுந்து யாராவது குளிர் காயுவீங்களா? சொல்லுங்க, காயுவீங்களா? இப்போ குளிர்காலமாயுது. அங்க வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 66வது வசனத்தை வாசிங்க. அத்தருணத்திலே பேதுரு அரண்மனையுடைய முற்றத்திலே பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரியில் ஒருத்தி வந்து யார் குளிர் காய்ஞ்சிருக்கு? இப்போ வந்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், மரிச்சார், உயிர் தெழுந்தார் கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே, எவனாவது வெடிக்காலம் உட்காந்து குளிர் காய்ஞ்சிட்டு வந்து வருவானா? இப்ப குளிர் காயில காலமா? இது குளிர் காயில காலமா? கத்தோலிக்கே கிறிஸ்துவ மதத்தாரு நீங்க உயிர் தெழுந்தார் கர்த்தர், நீங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார்னு கொண்டாடி இருக்கிறாங்களே ஈஸ்டர் பண்டிகையை, இன்னைக்கு போய் பேதுரு இதே போல இந்த நாள்ல போய் உட்காந்து குளிர் காய்ஞ்சிட்டு வந்தாரா? சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. என்ன காலம் அது? இப்ப இருக்கிற காலம் என்ன காலமா இருக்குது? உஷ்ண காலமா இருக்கு. அந்த காலம் குளிர்காலம். அப்ப வேத வாக்கியங்களை என் தேவனாகிய கர்த்தர் இங்க நமக்கு சிஷ்டாந்தங்களாய் எழுதி வைத்திருக்கிறார். காரணம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39 சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு அது நித்திய ஜீவனை அளிக்கும். என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்கள் இந்த தேவ திருவசனமே. அதனால்தான் கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து வார்த்தைகளுக்கு மாறான உபதேசத்தை செய்தால் ஏற்றுக்கொள்ளாதீங்க. நீங்க ஈஸ்டர் பண்டிகையே அல்ல, 2 நாளைக்கு முன்ன நடந்தது புனித வெள்ளியும் அல்ல. வேத நமக்கு தெளிவாய் கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். நீங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அது என்ன காலம். கர்த்தருக்கு சித்தமானா இந்த மாதத்தின் முதல் மாதத்தின் 14ஆம் தேதி என்ன நாள் வர்றதுன்றத உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமான நான் அதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினா உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன். ஏன்னா இந்த உலக சரித்திரமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தான் கிமு கிபியாக பிரிக்கிறது.
உலக சரித்திரம் எதை பிரிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு காலண்டர் இருக்கு தெரியுமா? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வச்சுதான் உலக சரித்திரமா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த வருஷத்தின் முதல் மாதம் எது? ஜனவரி மாதமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க. ஆனா அதை கர்த்தருக்கு சித்தமானது வாய்க்க செய்வாராக, அதை என்ன வெளிப்படுத்துவாராக. நான் உங்களுக்கு வந்து அறிந்ததான் சொல்றேன். இது என்ன எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மையை எடுத்துக்காதீங்க. ஒரு என்ன பண்றோம், ஒரு ஆராய்ந்து பார்க்கிற வேத வாக்கியங்களை. அறுவடை பண்டிகைன்னு ஒரு பண்டிகை வருது. இது நம்ம தமிழர்கள் மொத்தம் கொண்டாடுற ஒரு பண்டிகை. என்ன பண்டிகை? என்ன பண்டிகை? பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகை என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். அதுதான் ஆயத்த பண்டிகை. போகி ஆயத்த பண்டிகை. 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை. ஏன் அறுவடை பண்டிகை? கடவுள் நமக்கு சகலவற்றையும் கொடுத்தார் என்று சொல்லி தேவனை துதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக பொங்கலை கொண்டாடுறாங்க. அந்த பஸ்கா பண்டிகை அதே 14ஆம் தேதி இங்க வருது. ஆனா கர்த்தருக்கு சித்தமானா இயேசுடைய பிறப்புக்கும் அதே போல இயேசு பிறப்பதற்கு முன்பாக இருந்த அந்த காலண்டரை குறித்தும் கர்த்தருக்கு சித்தமான ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமானால், என் தேவனாகிய கர்த்தர் எந்த நாட்களில் இறந்திருக்கிறார், எந்த நாட்களில் தேவன் பிறந்திருக்கிறார் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. இன்னைக்கு மனுஷனுடைய கை வேலையினால் செய்யப்பட்ட வழிபாடுகளை கொண்டு வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரே கற்பனை, ஒரே கட்டளை, அன்பு. ஆனால் மோசையின் கரங்களில் கொடுக்கப்பட்ட 10 கட்டளை என்ன சொல்லுது? மேலே வானத்திலிருந்து என்ன பண்ணாத, பூமியிலிருந்து யாதே ஒரு சொரூபத்தை என்ன பண்ணாத, உண்டாக்காத, நமஸ்கரிக்காத. ஹல்லேலூயா. மண்ணினால் சிலைகளை உருவாக்கி, மனுஷ கைவேலையினால் ஓவியங்களை உண்டாக்கி, இதுதான் தெய்வம் என்று சொல்லி பொய்யான மாயான காரியங்களை ஒப்பு கொடுத்து தேவனை விட்டு தூர என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடந்து போயிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை சோரம் போகும்படியான காரியங்களை செய்வதற்காக அன்று ரோம் சாம்ராஜ்யம் தான் உருவாக்கப்பட்ட சபைதான் ரோம் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதம். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய சபையோ ஆதி அப்போஸ்தலர் உபதேசம் பேதுருவை கொண்டு உருவாக்கப்பட்ட இதோ இந்த கல்லி மீது என்ன பண்ணுவேன், சபையை கட்டுவேன் என்று கட்டப்பட்ட சபைதான் ஆதி அப்போஸ்தலர் உபதேசம். இந்த உபதேசத்துல நீ நிலைச்சிருந்தாலும், இந்த சத்தியத்தை அறிந்தால் மாத்திரம் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். எலியாவுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நமக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். நாம் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத என் ஜனங்கள் பாருங்க, நீங்க என்ன பண்றாங்க? ஈஸ்டர் பண்டிகை 40 நாள் கறியும் சாப்பிடல. என்ன பண்ற? ஒரு காரியத்தின் பாவத்தையும் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நீங்க நல்ல கறி என்ன பண்ணாங்க? பிரியாணி தான். இத்தனை நாள் சாப்பிடாததால நீங்க என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். எப்படி பாவத்திலிருந்து உன்னை ரட்சித்து என் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தில் வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டாரோ, அப்பயே உனக்கு ஒரு உயிர் தேடுதலை கர்த்தர் அன்னைக்கே கட்டளிட்டாரு. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சத்தியம் அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட அந்தகார இருளில இருக்கிறாங்க. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சிஷ்டாந்தமாய் வேதத்திலே வார்த்தைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்கள் அவைகளே. ஹல்லேலூயா. சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்தரே, உமது கரத்திலே சப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். உமது வல்லமை உள்ள கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பஸ்கா பண்டிகைக்காக ஆண்டவரே, இந்த புளிப்புள்ள அப்ப பண்டிகைக்காக என் தகப்பன் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும். அதே நாளிலே என் தகப்பனே உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் இந்த பூமியிலே சிந்தினது. அப்பா, உம்முடைய சரீரம் பிற்க ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த சரீரத்தை வாங்கி புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கே நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி புதிய உடன்படிக்கையை உண்டாக்கினீர். அந்த பஸ்கா பண்டிகையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த பண்டிகை நாட்களிலே பாவ மன்னிப்புக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும்.
அது அந்த நாட்களிலே அடிக்கப்பட்டது. ஆனா புதிய உடன்படிக்கை புதிய நாட்களிலே ஆண்டவரே இந்த கிருபையின் காலத்திலே எனக்காக, என் பாவத்திற்காக, என் அக்கிரமத்திற்காக, என் துன்மார்க்கத்திற்காக என்னை நீங்கள் ஆக்கும்படியாய் உடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை எனக்காக சிந்தினீரே. என் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று சொன்னீரே. என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என் துன்மார்க்க சிந்தைகளை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே பாவ அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் தெளிக்கப்படட்டும். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை ஆண்டவரே உடைய ரத்தத்தினால் கழுவப்படட்டும். அப்பா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் பாவத்திற்காக ஜீவனை கொடுத்தீரே, என் அக்கிரமத்திற்காக ஜீவனை கொடுத்தீரே. ஆண்டவரே, தன் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் ஆண்டவரே பிதாவிடத்தில் எனக்காக பரிந்து பேசின என் பரிகாரியே, உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, உடைய பாதத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அன்று கர்த்தாவே குருடனானவன் ஆண்டவரே எனக்கு கண் பார்வை வேண்டும் என்று கேட்டபோது என் தேவனாகிய கர்த்தர் அவன் கண் பார்வை கொடுத்த போது அவன் கண்கள் திறக்கப்படாதபடிக்கு மனிதர்களை மரங்களாய் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறப்பா. இன்னுமாய் ஏசப்பா இருதய கண்கள் குருடாக்கப்பட்டு வேதம் அவர்களுக்கு வெளிச்சமாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அநேக கர்த்தாவே கிறிஸ்தவர்கள் இன்று ஈஸ்டர் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே. இவர்கள் சத்தியத்தை அறிய அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே. இந்த சத்தியம் அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவோம். ஆண்டவரே, உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாய் ஊழியத்தை செய்ய வேண்டும், சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். தேவனாகிய கர்த்தாவே, உமக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். உலகம் முழுவதும் இந்த சத்தியம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் வார்த்தைக்காக நிற்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சத்தியமான வார்த்தைக்காக நாங்கள் நிற்கிறோம். உடைய சத்தியம் வெளிப்படட்டும். அப்பா, யாரெல்லாம் சத்தியம் அறிய வேண்டும் என்று நீ முன் குறித்து வைத்திருக்கிறீரோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய வார்த்தைகள் கடந்து போகட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதாரத்தின் பாவங்களை அறிக்கை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்தத்தினால் கழுவினதற்காக நன்றி. பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால் கழுவினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இறங்கும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத என் ஜனங்கள் என்று அவர்களுக்காக பரிந்து பேசின எங்கள் பரிகாரியே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அநேக கர்த்தாவே சபைகளில் இப்பொழுது சோரம் போய் விழுந்து கிடக்கிறது. சோரம் போய் விழுந்து கிடக்கிறதப்பா. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே பெண் கொண்டும் பெண் எடுத்தும் புசித்தும் குடித்தும் வெறித்தும் உணர்வில்லாத ஜனங்கள் இருக்கிறார்களே. தகப்பனே, நீ சொல்லப்பட்ட கடைசி நாட்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை தாரும், உடைய சத்தியத்தை அறிகிற அறிவை தாரும். ஆண்டவரே, அப்படியே பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என் தகப்பனே, அப்படியே கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இப்பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம். இந்த பஸ்கா பண்டிகை ஜீவனை கொடுத்ததை நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக ஆண்டவரே உடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து அதை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நினைவு கூறுகிறோம். அப்பா, எங்கள் பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி. எங்கள் அக்கிரமத்தை துன்மார்க்கத்தை எங்களுக்கு நீங்களாக்கினர், அதற்காக நன்றி. அப்பா, சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என் ஜனங்கள் சங்காரமாகிறார்களே. என் தகப்பனே, சங்காரமாகிறார்களே. தயவாக ஒரு இசை மனம் இறங்கும். அப்பா, யார் யாரெல்லாம் முன்குறித்து இருக்கிறீரோ அந்த பிள்ளைகளை ஏசப்பா சத்தியத்தை அறிய தேவ கிருபையை தாரும். அப்பா, என் கரத்திலே தாழ்த்துகிறவர் படித்து வந்து ஆண்டவரே, என் தகப்பனே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். எதற்காக, எந்த நோக்கத்திற்காக அழைத்து தெரிந்து கொண்டீரோ உடைய சித்தம் நிறைவேறட்டும். அப்பா, பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதி.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் உலகமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே ஆமென்.